கைஸ், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மிஷன் லவ் டிராமாவோட லாஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம பெரிய பொண்ணு நம்ம ஹீரோயினை வயிற்றுல குத்தின உடனே நம்ம ஹீரோவோட மடியிலேயே விழுந்து இறந்து போற மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கும். அவங்க முழுமையா இறந்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் போராடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வெளியே ஃபீல் பண்ணிருக்கும் போது அந்த இடத்துக்கு கோச் வந்துடுறாரு. இப்போ நம்ம மாஸ்டர் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. நீங்க ரெண்டு பேருமே மரணத்தை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது எல்லாமே என்னால் தான் நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க ஃபீல் பண்ணிருக்கும் போது இங்க இந்த அத்தையை காமிக்கிறாங்க. இந்த அத்தை கிட்ட போலீஸ்காரங்க வந்து உங்க பொண்ணு எதுவுமே ஒத்துக்க மாட்டா, தயவு செஞ்சு அவளை ஒத்துக்க வைங்க அப்படின்னு சொல்லி உள்ள விட்டுட்டு அவங்க வெளியே போயிருவாங்க. இப்ப அந்த அத்தையும் வந்து ஏமா ஒத்துக்க மாட்டற, ஒத்துக்கோ, தண்டனை வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டா. அம்மா லியான்சு எப்படி இருக்கா, செத்துட்டாளா? அடுத்து நம்ம தங்கச்சி தானே கெசில் ஆட போறா, அவ தானே டாப் 1ல இருப்பா, வேற யாருமே இல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மா சப்புன்னு அறையிறாங்க. அடிச்சுட்டு அங்க ஒருத்தி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா, அவ செத்துட்டாளான்னு கேட்கற. இவ்வளோலாம் பண்ணதே எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். திரும்பவும் அதோட அதிகமாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு அந்த டான்ஸ் தான் முக்கியமா, அவள் ஃபர்ஸ்டா இருக்கிறதா உனக்கு முக்கியமா, உயிர் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவளும் அப்ப எதுக்காக நீ என்கிட்ட வந்து பேசுற, நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ எங்க ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் அவளை சாக விடக்கூடாது, அவளுக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே என்னால் தான் நடந்தது, இதுக்கு மேலே எதுவும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உள்ள நம்ம ஹீரோயினும் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. இப்போ அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், வாழ்நாள் ஃபுல்லாக நான் அவள் பக்கத்திலேயே தான் இருந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு கோச் கிட்ட சொல்லும் போது அது கவலைப்படாத, அது நீயே சொல்லலாம், இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு கோச் சொல்லுவாரு. இல்ல டைம் எல்லாம் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு அவரே தண்டனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காத்துல மறைஞ்சு போயிருவாரு. நம்ம ஹீரோயினுக்காக அவரோட கர்ச்சீப் மட்டும் விட்டுட்டு போயிருப்பாரு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த கோச்சும் இங்க நின்னுகிட்டு தயவு செஞ்சு எந்திரி, உன்னால முடியும், கிம்டவுனை போய் பார்க்க வேணாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவரும் ஃபேண்டசியாக்கு வந்துடுறாரு. அங்க வந்து அங்க இருக்கிற கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் தினமும் கிசில் நடக்கும், கிசிலுக்கு யாரோ ஒருத்தங்க ஆடுவாங்க, ஹீரோயின் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆயிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ உள்ள வந்து யாரு கிசில் ஆட போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோயினுக்கு அடுத்தபடியா இருக்கிற நம்ம லீனா தான் ஆடணும். ஆனா லீனா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆட மாட்டேன், அது ஆடினா எனக்கு ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நீ கவலைப்படாத, நீ உங்க அக்காவுக்கு தங்கச்சி ஆட வேணாம், உங்க அம்மாவுக்கு பொண்ணாவும் ஆட வேணாம், ஒரு டான்ஸரா நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொன்னோன்னா அங்க இருக்கிற எல்லாருமே மோட்டிவேட் பண்றாங்க. இப்ப லீனாவும் எதுவும் பேசாம இருக்காங்க. இப்ப இங்க லீனாவோட அம்மா இருக்காங்களா, அதாவது நம்ம அத்தை, அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. ஆனா உள்ள நம்ம அசிஸ்டன்ட் விட மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க பாருங்க நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு புரிய வச்சிட்டாரு, நான் திரும்பி வந்திருக்கேன், தயவு செஞ்சு விடுங்க, நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னனால அவங்களும் விட்டுறாங்க. இப்போ உள்ள வந்து கேட்கறாங்க, தயவு செஞ்சு என்னை எந்திரிமா, எந்திரிச்சு என்னை திட்டுறதுக்காகவாவது நீ எந்திரிக்கணும், என்னை திரும்பவும் திட்டு, பழைய மாதிரி பழி வாங்குவேன்னு சொல்லு, என்னை அழிச்சிருவேன்னு சொல்லு, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்ப தெரியுது, என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு இனிமேல் அம்மாவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. இப்ப அப்படியே அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஜெயில இந்த அத்தையோட பெரிய பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க அங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட தயவு செஞ்சு இன்னைக்கு அப்டேட் ஆன நியூஸ் எனக்கு போட்டு காட்டுங்க, என்னோட தங்கச்சி தான் கிசில் ஆடணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவரும் அந்த ஃபேண்டசியாவோட நியூஸ் எடுத்து போட்டு காமிக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நம்ம கோச் வந்து லீனா கிட்ட எவ்வளவோ கேட்டோம் கிசில் ஆட சொல்லி, ஆனா அவங்க ஆட மாட்டேன்னு சொல்லி மறுத்துட்டாங்க, அதனால ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம ஹீரோயின் எப்ப ரெடியாகி எந்திரிச்சு வராங்களோ அப்பதான் கிசில் மட்டும் ஆடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கேட்டு ஏன் லீனா இப்படி பண்ண, உனக்காக தான் நான் இவ்வளவு பண்ணேன், ஏன் ஆட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க இந்த பெரிய பொண்ணும். இப்ப லீனா ஒரு பொக்கை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வச்சுட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாம போயிருப்பாங்க. இப்ப கோச்சும் நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருப்பாரு. அப்ப அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதுனாலதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனா இப்ப இந்த ஹீரோ பையன் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது விடுங்க, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், போயிருப்பான் அப்படின்னு நம்ம கோச்சும் சொல்றாரு. இப்ப அங்க இருக்கிற அந்த ஹீரோவோட கர்ச்சீப்பை பாக்குறாரு. அது பாத்தீங்கன்னா அந்த ரேகை வந்து மறையாவே இருக்கு. எப்படி நம்ம முன்னாடி தானே இவன் துகளா மறைஞ்சு போனான், இன்னும் இது அப்படியே இருக்கே, ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் கண் முழிச்சிடறாங்க. கண் முழிச்சோடனே நம்ம ஹீரோ அங்க இருக்காரு. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் 2 பேருமே ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. எல்லாமே வழக்கம் போல எல்லா வேலையும் செய்யறாங்க, ரொம்பவே ஹாப்பியா வாழ்றாங்க. நீ திரும்பவும் மனுஷனா மாறிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்ல நான் கடவுள் கிட்ட போனேன், கடவுள் எனக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, எனக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, நீ என்னதான் ரூல்ஸை மீறி நிறைய விஷயம் பண்ணியிருந்தாலும் உன்னோட காதல் உண்மையா இருக்கு, உன்னோட மனசு சுத்தமா இருக்கு, சோ அதுக்காக நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், அதனால நீ திரும்பவும் கீழே ஏஞ்சலாவே போய் வாழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதை கேட்டு பரவாயில்ல, நீ ஏஞ்சலாவே இரு இல்லைன்னா மனுஷனாவே ஒரு, ஆனா நீ என் கூட இருந்தா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட இதயத்துல கை வச்சு, நீ ஏஞ்சல் ஆயிட்டேன்னு சொன்னல, ஆனா உன்னோட இதய துடிப்பை என்னால உணரவே முடியல, அது கேட்கவே மாட்டேங்குது, சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு சில விஷயம் சொல்லுவாரு. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோ இந்த டிராமாவோட ஸ்டார்டிங் எபிசோட்ல அவருக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கும் அவரோட ஏஞ்சல் உலகத்துக்கு போறதுக்கு, அந்த ஒரு நாள் மட்டும் இந்த பூமியில இருக்கணும்
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு நாள்ல தான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினை அவரு காப்பாத்திருப்பாரு. அப்ப மட்டும் அது பண்ணாம இருந்திருந்தாருன்னா அவரோட உலகத்துக்கு போயிருப்பாரு. ஸோ அது பண்ணி இவ்வளோ நாள் நம்ம ஹீரோயினை காதலிக்க வச்சு அவர் கூடயே இருந்து இவ்வளோ நாள் ஹீரோயினோட வாழ்க்கையில மெமரிஸை சம்பாரிச்சது இது எல்லாமே கடவுள் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு தான். அதனால அந்த ஒரு வாய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதான் இவர் இந்த இடத்துல சொல்லுவாரு. அதாவது என்னன்னா இதுக்கு மேல இவர் இருக்க மாட்டாரு. இவரோட வாய்ப்பு எப்ப அந்த ஒரு வாய்ப்பு ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினார்ல அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நேரமும் நடந்த எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த ஒரு கனவு மூலியமா நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு அதை எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபேண்டசியால பொறுப்பேற்றுக்கிறாங்க ஒரு டைரக்டரா. இனிமேல் எல்லாமே தலைமை இவங்க மட்டும்தான். ஸோ அங்க இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் டான்ஸ் எல்லாம் சூப்பரா போகுது, கிசல்லாம் வேற லெவலில் போகுது, நமக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வர போறாங்க, இனி இந்த ஃபேண்டசியாவே வளர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கோச்சும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. 3 மாசம் ஆச்சு, 1 மாசம் அவனை நினைச்சு நீ அழுதுகிட்டு இருந்த, இப்போ நீ எப்படி இருக்க, எப்படி ஃபீல் பண்ற, உன் மனசு என்ன சொல்லுது, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது நான் ஏதோ நல்லா தான் இருக்கேன், ஆனா என் மனசுல இன்னும் ஒன்னே தான் சொல்லிட்டு இருக்கு, திரும்பவும் நான் அவனை பார்ப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அங்க இருக்கிற டான்சர்ஸ் எல்லாமே போன்ல இந்த அத்தையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும். ஆமா இந்த அத்தையோட பெரிய பொண்ணு என்னானா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இங்க அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. அவ எதுவுமே பேசியிருக்க மாட்டா, குற்றத்தை ஒத்துக்கவே மாட்டா, ஆனா இருந்தாலும் அவ தான் குற்றம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் பேச வராங்க. நீ எதுக்கு இங்க வந்து அப்படின்னு கேட்கும்போது ஹலோ நான் தான் சொல்லணும், என்னமோ நிறைய டைம் சாகருக்கு ட்ரை பண்ணியாமா, அப்படிலாம் பண்ணாத, உனக்கு தான் தண்டனை கொடுத்துருக்காங்களே, தண்டனை அனுபவி, நீ லீனாவுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு உனக்கு நீயே இந்த தண்டனையை தேடிக்கிட்ட, லீனா வெளியே ரொம்பவே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கா, நீ அவகிட்ட மட்டும் பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் கதவை திறந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. திரும்பவும் பழைய மாதிரியே எல்லா எம்ப்ளாயி கிட்டையும் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கர்ச்சீப்பை காணோம். அந்த கர்ச்சீப் எனக்கு இப்பயே வேணும், எனக்கு அந்த கர்ச்சீப் வேணும், அது யார் எடுத்தது, எங்க போச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் இவ பழைய மாதிரியே கத்த ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நம்ம அசிஸ்டண்டும் ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப டாக்டர் எல்லாம் பார்க்க வந்திருப்பாங்க. எதுக்கு டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீ எங்கெங்கயோ பார்த்து பேசிட்டு இருக்க, தனியா பேசிட்டு இருக்க, ஒரே இடத்துல நின்று பேசிட்டு இருக்க, உன் கண்ணுக்கு அப்படி யாரு தான் தெரியறான்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சில மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம அசிஸ்டண்டும் ஹீரோயினும் உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் சொல்றாங்க உன்னை அவன் பிளான் பண்ணி தான் விட்டுட்டு போயிருக்கான், இந்த பாரு பாக்ஸ், அதுல நிறைய விஷஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அதை எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, செகண்ட் இயர் ஆனிவர்சரி, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான எல்லாமே அதுல எழுதியிருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே கத்தி அழுகுறாங்க. பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டண்டும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நான் மட்டும் அவனை நினைக்கிறத மறந்துட்டேன்னா அவன் என் கண்ணுக்கே தெரியாம போயிருவான், அவன் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ இருக்காரு. ஸோ ஆக்சுவலா திரும்பவும் நம்ம ஹீரோ இந்த பூமிக்கு வந்திருப்பாரு, இல்யூஷன்லாம் கிடையாது, நிஜமாலுமே வந்திருப்பாரு. என்னன்னா அவருக்கு மெமரிஸ் எதுவுமே இருக்காது, எல்லா மெமரிஸுமே மறந்துருப்பாரு. எதுக்கு இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புதுசா பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம கோச்சை காமிக்கிறாங்க. நம்ம கோச் வந்து நியூயார்க் போறேன், அங்க போய் டான்ஸ் சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் என் கூட இருந்து என்னை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாங்க. அப்படியே பேசிட்டு இவங்க அப்படியே வெளியே வரும்போது அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சார் எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க, அது மட்டும் இல்லாம நியூயார்க்ல போய் உங்க கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாச்சிக்கிட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க நம்ம லீனாவை காமிக்கிறாங்க. லீனா வந்து பெலரினா டீச்சரா இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவரு நம்ம கோச் வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு நீ திரும்பவும் ஸ்டூடெண்டா வந்தா நான் உனக்கு தாராளமா சொல்லி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆல் தி பெஸ்ட் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம லீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. லீனாக்கு ஒரு பக்கம் நம்ம கோச் மேல காதல் இருந்தாலும் அதை அப்படியே மறைச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பார்க்குக்கு வராங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன இந்த கிம்டனை தான் என்னால பார்க்கவே முடியல. ஃபர்ஸ்டாவது அங்கங்க என் கண்ணுக்கு தெரிஞ்சான், இப்போ அதையும் தெரியல. அவனை நான் எப்ப பார்ப்பேன், எப்ப வருவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வந்து அந்த பார்க்ல இருக்க சேர்ல உட்காடுறாங்க. உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க கூட கொஞ்சம் காலம் தான் வாழ்ந்தேன், அதுக்குள்ள என்னை விட்டு போயிட்டான், திரும்பவும் அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்துல நம்ம ஹீரோ உட்காந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நம்ம ஹீரோயினோட கண்ணீரை இதே மாதிரி ஒரு பார்க்ல சேர்ல உட்காந்து தொடச்சு விட்டாரோ அதே மாதிரி இப்ப தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்துட்டு சே இதுவும் கனவா தான் இருக்கும், இதுவும் நீ ஒரு இல்யூஷன் தான், நீ ஒரிஜினல் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவரும் என்னது இந்த பொண்ணோட கண்ணுக்கு நம்ம தெரியறமா, எப்படி யார் கண்ணுக்குமே நம்ம தெரிய மாட்டோமே அப்படின்னு அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இவங்களும் பார்த்துட்டு அப்ப நீ உண்மையாலுமே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு இப்ப அவரோட கர்ச்சீப்பை பார்த்தா நம்ம ஹீரோவோட கர்ச்சீப் ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிருது. அவர் ஏஞ்சல்னா கண்டிப்பா கர்ச்சீப் இருக்கணும், இருந்த கர்ச்சீப்பு மறைஞ்சிருச்சு. இப்ப இதயத்துல கை வச்சு ஹார்ட் பீட் கேட்கறாங்க. ஹார்ட் பீட்டும் கேக்குது. அப்படி கை வச்ச உடனே நம்ம ஹீரோக்கு மொத்தமும் ஞாபகம் வந்துருது. இந்த பொண்ணு யாரு, எதுக்காக இந்த பொண்ணு இப்படி அழுதுகிட்டு இருக்கா, நம்ம என்ன பண்ணோம், எதுக்காக போனோம் அப்படின்னு மொத்தமும் ஞாபகம் வந்துருது. நம்ம ஹீரோ இப்ப மனுஷனாவே மாறிட்டாரு. அதாவது உயிரை கொடுத்து காதலிச்சனால
கடவுள் நம்ம ஹீரோக்கு திரும்பவும் நீ மனுஷனாவே வாழு அப்படின்னு சொல்லி பூமியில ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம நினைச்ச மாதிரியே இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பவும் இந்த பூமியில ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ இதோட இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த டிராமா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.